இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது decoding தான். என்ன decode பண்ண போகிறோம்? CA intermediate உடைய audit paper, question paper உடைய format, the format of the question paper இதை நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம பார்க்கறதுனால எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? பிகாஸ் 11 சாப்டர்ஸ் படிக்கணும், ஒவ்வொரு சாப்டர்லையும் ஆவரேஜாக ஒரு 50 to 100 பேஜஸ் இருந்தால் கூட 1000 பக்கத்துக்கு படிக்கணும் அப்படின்னு நம்ம பிரெயினை போட்டு டார்ச்சர் பண்ணுறதை விட நம்ம பிரெயினுக்கு நம்ம சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? மொத்தமாகவே சிஏ இன்டர்மீடியட் ஆடிட்டோட கொஸ்டின் பேப்பரில் இருக்க போகிற நம்பர் ஆஃப் கொஷின்ஸே வெறும் 24 டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் இருக்க போகுது. 24 தியரி கொஷின்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? இந்த 24 கொஸ்டினுக்காகத்தான் அந்த என்டையர் 11 சாப்டரையும் நம்ம அப்படியே அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். இது எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா, டீகோடிங் தி கொஷின் பேப்பர் பேட்டர்ன். அதை நம்ம பார்க்கறது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்மளோட என்டையர் பர்ஸ்பெக்டிவை அப்படியே அப்சைட் டவுனாக அப்படியே 360 டிகிரி நமக்கு ஒரு நியூ பர்ஸ்பெக்டிவ் நமக்கு கொடுக்குது. அது எப்படின்னு உங்களுக்கும் இந்த என்டையர் வீடியோ பார்த்து முடிக்கும் போது யூ வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட், வாவ் மேம், ஐ நெவர் தாட் ஆஃப் திஸ் லைக் திஸ் வே, இந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை, இது செம்மையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சும்மா ஒரு கிளிம்ஸுக்கு சொல்கிறேன். ஒரு சிஏ இன்டர்மீடியட்டோடைய 100 மார்க்ஸ் பேப்பர் ஆடிட் பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் 24 தியரி கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 4 கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ண வேண்டாம், சாய்ஸில் விட்டுட்டு 20 கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் போதும். இந்த 20 கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 70 மார்க்ஸ். Do you understand? So to start with, your entire preparation is only to go and write just 24 questions. So இப்படி தான் நீங்கள் உங்கள் பிரெயினை ட்ரெயின் பண்ணணும். Your brain has to be trained for Jan 26 exam in this format. நான் 24 கொஸ்டின் தான் அந்த இடத்துல கொடுக்க போகிறாங்க. அதில் 4 கொஸ்டின் எனக்கு வேண்டாம், 20 கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ண போகிறேன். ஸோ இந்த என்டையர் ப்ரிப்பரேஷனுமே எதுக்காக? அந்த த டே அப்படி சொல்லுவாங்க, த டே, அந்த டேல you're just going to write 20 questions and answers. Can you imagine how simple it is? How simple it is for your brain to process? CA inter exams, main exams போகிறோம், Jan 26 எக்ஸாமில் போய் உட்கார போகிறோம், வெறும் 20 கொஸ்டின் எழுதுனா போதும், 70 மார்க் நமக்கு கிடைக்க போகுது. That simplification is what your brain needs at this point in time. மேம் ஓகே மேம், அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம் அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் எம்சிக்யூ. எம்சிக்யூ கேட்குறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எம்சிக்யூ 30 மார்க்ஸுக்குன்னு உங்களுக்கும் தெரியும். ஓகேவா? யாராவது இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா அந்த 30 மார்க்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோமா? பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஐ எம் கோயிங் டு பி லைக் சல்யூட் ஃபார் யூ. பார்க்காதவங்க இப்போ கவனிச்சுக்கோங்க. மொத்தமாக எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது? டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 15 கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸு. அப்போ 30 மார்க்ஸுக்கு நீங்கள் அட்டன் பண்ண போகிறது வெறும் 15 எம்சிக்யூ தான் அட்டன் பண்ண போகிறீங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸு. அப்போ 15 எம்சிக்யூ அட்டன் பண்ணால் உங்களுக்கு 30 மார்க்ஸ் கிடைக்க போகுது. என்னென்னு யோசிச்சு பாருங்கள். இதுக்கு கீவேர்ட்ஸ் ஞாபகம் இருக்க வேண்டாம், எழுத வேண்டாம், டயர்டாக வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட்டு 15 கேள்விக்கு கரெக்டான பதிலை உங்களால் சொல்ல முடிஞ்சா மெயின் எக்ஸாமில் 30 மார்க்ஸ் உங்கள் பாக்கெட்டில். ஸோ தட் இஸ் ஒன் திங். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த கொஸ்டின் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. 3 கேஸ் ஸ்டடிஸ் கேட்குறாங்க. ரிமெம்பர், 3 கேஸ் ஸ்டடி கேட்குறாங்க. ஒரு பிக் கேஸ் ஸ்டடி, இன்னொன்று 2 மாடரேட் கேஸ் ஸ்டடி, அதுக்கப்புறம் 3 இண்டிவிஜுவல் கேசஸ் விச் இஸ் ஸ்மால் ஆர் சோட்டு. இப்படி தான் பிரிக்கிறாங்க. ஸோ எவ்ரி கொஸ்டின் பேப்பர் ஹேஸ் 3 கேஸ் சினாரியோஸ் ஆர் சிம்பிளி புட் டோட்டலாக 15 கொஸ்டின். ஃபஸ்ட்டு கேஸ் சினாரியோலேருந்து 5 மார்க் கேட்குறாங்க. இந்த 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 5 கொஸ்டின்ஸ் இன்ட்டு 2 மார்க்ஸ். ரெண்டாவது கேஸ் சினாரியோலேருந்து 4 கொஸ்டின் கேட்குறாங்க இன்ட்டு 2 மார்க்ஸ். மூணாவது கேஸ் சினாரியோலேருந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்க, 3 × 2 6 மார்க்ஸ். ஸோ இங்கே ஒரு 10 மார்க்ஸ், இங்கே ஒரு 8 மார்க்ஸ், இங்கே ஒரு 6 மார்க்ஸ், இங்கே ஒரு 6 மார்க்ஸ். டோட்டலாக சேர்த்தா 30 மார்க்ஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த எம்சிக்யூவில் மொத்தம் 15 கேள்விக்கு பதில் சொன்னால் 30 மார்க் கிடைக்க போகுது. அப்போ உங்கள் பிரெயினை நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ண போகிறீங்க? உங்கள் பிரெயினை நீங்கள் ட்ரெயின் பண்ண வேண்டிய விதம் எப்படி தெரியுமா? யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அரவுண்ட் ஒரு 600 to 700 கேஸ் பேஸ்டு எம்சிக்யூஸை நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு 70 கேஸ் பேஸ்டு சினாரியோவை படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். 70 கேஸ் பேஸ்டு சினாரியோ புக்லெட்லேயே நமக்கு 35 கேஸ் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கா, அது இல்லாமல் ஒரு 30 கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்து ஒரு 65-70 எம்சிக்யூ நம்ம படித்து வச்சுட்டா, எம்சிக்யூ இந்த சென்ஸ் கேஸ் பேஸ்டு சினாரியோ படித்து வச்சிட்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு இந்த இடத்துல
இந்த கொஷின்ஸ்க்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். Do you understand? So now what is your உங்கள் பிரெயினை நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணணும்? What is your brain training now? You are going to prepare 35 case scenarios bookletல இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 35 case scenariosஸை நீங்கள் ரெடி பண்ணிக்க போகிறீங்க. Do you understand? ஸோ டோட்டலாகவே 350லேருந்து ஒரு 400 MCQஸை நீங்கள் கேஸ் பேஸ்டு சினாரியோ பார்த்துருவீங்க. அதாவது அரவுண்ட் 70 கேஸ் சினாரியோ பார்க்க போகிறீங்க. ஈச் அண்ட் எவ்ரி சினாரியோ வில் ஹாவ் லைக் 5 questions or 4 questions in the book. அதுக்கேற்ற மாதிரி வில் பி கவரிங் அரவுண்ட் 350 to 400 MCQs. இதை கவர் பண்ணிட்டீங்கன்னா மெயின் எக்ஸாமில் 30 marks. இதுதான் ப்ரோ டிப் நம்பர் 1. செகண்ட் என்னென்னா, லெட்ஸ் ஜம்ப் இன் டு த தியரி கொஷின்ஸ். தியரி கொஷினில் ஒரு சூப்பர் மேட்டர் என்ன தெரியுமா? டோட்டலாக 24 questions இருக்கும். அதில் நீங்கள் 20 அட்டன் பண்ண போகிறீங்க. 20 questions அட்டன் பண்ணால் 70 marks. இதில் மார்க் ஸ்ப்ளிட் எப்படி இருக்குது தெரியுமா? மார்க் ஸ்ப்ளிட் தான் இருக்கிறதுலே சூப்பரான விஷயம். என்னென்னா, ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் அ கம்பல்சரி கொஷின். இந்த கம்பல்சரி கொஷினாக இருந்தாலும் சரி, மற்ற கொஷினாக இருந்தாலும் சரி, பேட்டர்ன் ஒன்று தான். ஒவ்வொரு கொஸ்டினும் 4ஆக டிவைட் பண்ணுறாங்க. A, B, C, Dன்னு 4ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 2 questions வந்து 5 marks கொஷின். அதுக்கு அடுத்த 2 questions வந்து 4 marks கொஷின். இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்கள். வெயிட் அ செகண்ட். கீழே எழுதியிருக்கேன், நம்ம அதே போய் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எத்தனை இருக்கும்? 6 question இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் இஸ் அ கம்பல்சரி கொஸ்டின். மிச்சம் ஒரு 5 question இருக்கும். அதில் எனி 4 questions நீங்கள் சூஸ் பண்ணி எழுதலாம். ஸோ மொத்தம் 6 ஹெட்டிங் கொஸ்டின் இருக்கும். 6 ஹெட்டிங் கொஸ்டினில் ஃபஸ்ட் கொஷின் இஸ் கம்பல்சரி. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க 5ல் எனி 4 questions நீங்கள் சூஸ் பண்ணி எழுதலாம். ஒவ்வொரு ஹெட்டிங் ஆஃப் த கொஸ்டினும் வந்து 4 questionாக சப்டிவைட் ஆகிருக்கும். ABCDன்னு. A and B வந்து 4 marks கொஷின், C and D வந்து 3 marks கொஸ்டின். புரியுதா? அப்போது ஃபஸ்ட் கொஷின் கம்பல்சரினா அதில் நீங்கள் 4 questions அட்டன் பண்ணிடுவீங்க. அந்த 4 questionsல 2 questions வந்து 4 marks கொஷின், இன்னொரு 2 questions வந்து 3 marks கொஷின். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ பேலன்ஸ் நீங்கள் எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணணும்? 5 question இன்னும் இருக்கும். அதில் எனி 4 questions நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு அதில் 16 questions அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் questions you're going to attend is 20 questions. 20 question அட்டன் பண்ணால் 70 marks. மார்க் ஸ்ப்ளிட் எப்படி இருக்குது? மொத்தம் 20 questionல A and B, அதாவது கொஷின் நம்பர் 1 இருந்தாலும் 2 இருந்தாலும் 3 இருந்தாலும் 4 இருந்தாலும் 5 இருந்தாலும் 6 இருந்தாலும் எதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலும் ஏவும் பியும் 4 marks கொஷின், சியும் டியும் 3 marks கொஷின். இது உங்கள் பிரெயின்குள்ளே போய் நல்லா சிட் பண்ணிடணும். ஏன்னா எப்போல்லாம் நீங்கள் அந்த ப்ராக்கெட் வரும்போது போட்டு 1A அப்படின்னு போடுறீங்களோ அங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ இது 4 marks, சின்னு போட்டால் அது 3 marks. அப்போ ஏவையும் பியையும் போட்டு எழுதும் போது 4 marksக்கு ஏற்ற மாதிரி எழுதுங்க. சி அண்ட் டி வர்றது எல்லாத்தையும் நீங்கள் 3 marksக்கு இருக்கிற மாதிரி எழுதுனா போதும். இன்னும் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு ஒரு ப்ரோ டிப் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எல்லா கொஷின்ஸும் எழுதும் போது நீங்கள் எந்தெந்த கொஷினை அட்டன் பண்ணணும்னு ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ யூ ஹேவ் லைக் 6 questions. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கம்பல்சரி. பேலன்ஸ் இருக்கக்கூடியதில் 2, 3, 4, 5 சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 6th question நீங்கள் வேணான்னு விட்டுறீங்க. 6th question யூ ஒமிட் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா now how you have to write அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இருக்கிற டைமை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ கொஷின் நம்பர் 1 எடுத்த உடனே A and B எழுதி முடிங்க. அப்புறம் கொஷின் நம்பர் 2 AB எழுதுங்க. கொஷின் நம்பர் 3 அதுலேயும் AB எழுதுங்க. கொஷின் நம்பர் 4 ஏவையும் பியும் எழுதுங்க. கொஷின் நம்பர் 5 A and B எழுதுங்க. இதெல்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சதுக்கப்புறமா now you come to கொஷின் நம்பர் 1 C, D. கொஷின் நம்பர் 2 C, D. இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய எனர்ஜி இருக்கும்போது 4 marksல எழுதிடலாம். நிறைய பாயிண்ட்ஸ் உங்களால் எழுத முடியும். ஒன்ஸ் நீங்கள் நிறைய எழுதி 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 அபாடா அப்படின்னு இருக்கும்போது கோ ஃபார் த 3 marks கொஷின். ஸோ தட் 3 marksக்கு அவங்க அப்படி இப்படி திருத்திட்டு ஒரு 2 marks போட்டால் போதாதா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதுனா போதும். ஸோ இங்கே CD அதே மாதிரி 3rd questionலையும் C, D. 4th questionலையும் C, D. சாரி Dன்னு போட்டோம் பாருங்க. C, D. 5th questionலையும் C, D. சப்போஸ் நீங்கள் கடைசியில் எழுதும் போது பிடிங்கிட்டு போயிட்டா கூட 2 question எழுதாம விட்டால் 6 mark தான் போகும். இதுவே அதனா 8 mark போயிடும். இன்னொன்று நீங்கள் இந்த மாதிரி லாஸ்ட் சினாரியோக்கு வந்துட்டு எல்லாமே 3 marks கொஷினா என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா எழுதணும்? ஃபர்ஸ்ட் கொஷின் C போட்டுட்டிங்களா? இது 3 marks தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பேஜ் அந்த ஒரு கொஷனுக்கு ஒரு பேஜ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா
இந்த கொஸ்டினுக்கு இந்த 2 லைன் எழுதுனா 1 மார்க் கிடைக்கும்னு உங்களுக்கு மைண்டுக்கு தெரியும்ல, 1 or 1.5 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஃபஸ்ட்டு அந்த லைன் எழுதிடணும். உடனே அடுத்த பக்கத்தை எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணிடணும், 1, D போட்டுட்டு அந்த கொஸ்டினுக்கு பேசிக்காக இந்த 4 லைன் எழுதினாலே உங்களுக்கு 1.5-2 மார்க் கிடைக்கும்னு தெரியும். ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு வந்துடணும். அதுக்கப்புறமா உட்காந்து கடகடன்னு எக்ஸ்ட்ரா மானே தேனை பொன்மானே போட்டுகிட்டே வரணும். சப்போஸ் டைம் 10 பிடிங்கிட்டாங்க அப்படின்னாலும் இந்த அத்தனை 10 கேள்விக்குமே மினிமம் நீங்கள் 1.5 மார்க்காவது வர மாதிரி எழுதியிருப்பீங்க, கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இன்னொன்று திருத்துறவங்களுக்கு என்ன தெரியுமா தோணும், இவங்க ஃபுல் பேப்பர் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு தோணும். ரெண்டாவது, இவங்க ஃபுல் பேப்பர் அட்டன் பண்ணிட்டாங்க, அது ஒன்று. இன்னொன்று, எந்த கொஸ்டினுக்குமே தப்பாக ஆன்சர் பண்ணல, எல்லாத்துக்குமே கரெக்ட் ஆன்சர் எழுதியிருக்காங்க. பட் ஃபுல் ஃப்ளெஷ்டாக எழுதல, கம்மியாக எழுதியிருக்காங்க. விச் மீன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் மேலே திருத்துறவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வரும். என்னன்னா, ஓகே தி ஸ்டூடெண்ட் நோஸ் அபவுட் த பேப்பர் அப்படின்னு தெரியும். அப்போ எல்லாத்தையும் 1.5 மார்க் போடுறதுக்குள்ள ஒரு இதில் 1.25 அப்படி கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன் த ஹோல் நீங்கள் வந்து 10 questions into 3 மார்க்ஸ் மேக்ஸிமம் 3 மார்க்ஸில் 1.5 நீங்கள் எடுக்கலாம். புரியுதா? அப்போ மேக்ஸிமம் 10 into 3 30 மார்க்ஸில் 15 மார்க்ஸாவது நீங்கள் எடுக்கலாம். இங்கே அதே மாதிரி இங்கே 4 மார்க்ஸ் வரும்போது என்ன இருக்கும், இங்கே 10 questions into 4 40 மார்க்ஸ், அதில் நீங்கள் 20 மார்க்ஸாவது எடுத்துருங்க. ஸோ 20 + 15 ஒரு 35, அதோட MCQவில் ஒரு 30 மார்க்ஸ், அவ்வளோதான். 65 மார்க்ஸ் எடுத்துகிட்டு ஜாலியில் ஜிம்கா நான் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ MCQவை பொறுத்த வரைக்கும் ஒரு 400 questions ரிவைஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸ் அப்படின்னு வரும்போது டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸ் எத்தனை இருக்குது, மெயின் எக்ஸாமில் ஒரு 20 questions எழுத போகிறோம். ஒரு கொஸ்டின் எழுதணுன்னா நீங்கள் ஒரு 20 questions எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் 20 questions எழுதணுன்னா நீங்கள் 400 டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸை படித்து மனப்பாடம் பண்ணி எழுதியே ஆக வேண்டும். இந்த 400 questionஸுமே ரொம்ப எக்ஸாஸ்டிவாக பெருசு தான் இருக்கும், வேறு வழி இல்லை. பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா 4 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தானே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 400 questionஸும் இந்த கொஷின் கேட்டால் இந்த ஆன்சர் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் ரீரீட் பண்ணிக்கிட்டே இருங்க, ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ தட் மெயின் எக்ஸாமில் உங்களால் கண்டிப்பாக 60+ வாங்க முடியும். ஓகே, ஸோ எப்போதுமே how am I going to get, ஸோ 60 மார்க்ஸ் வாங்கணும் 60 மார்க்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தால் போதாது. அதுக்காக நீங்கள் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், பிளான் பண்ணணும். எக்ஸாமுக்காக நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுல யூ ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி. நான் இது தான் பண்ண போகிறேன், இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்தால் தான் பிரெயினுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டென்ஷன் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ஒரு 400 கேஸ் பேஸ்டு சினாரியோ, தட் இஸ் கேஸ் பேஸ்ட் சினாரியோ மொத்தமாக ஒரு கேஸ்ன்னு எடுத்திங்கன்னா கேஸ் வைஸ் எடுத்திங்கன்னா ஒரு 70 கேஸ் சினாரியோ படித்தா போதும். இன்ட்டு ஒவ்வொரு கேஸ் சினாரியும் ஆவரேஜாக ஒரு 5 question வச்சுக்கோங்களேன். ஸோ 350 questions. இந்த 350 questions-ஐ படித்தா உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் எத்தனை மார்க் வரப்போகுது, 30 மார்க் வரப்போகுது. கரெக்டாக? அப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு ½ an hour டைம் இருந்தால் கூட இந்த 70 கேஸ் சினாரியோவில் ஒரு கேஸ் பேஸ்டு கொஷினை நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு 5 question நீங்கள் முடிச்சிடலாம். அப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ½ an hour டைம் இருந்தால் கூட உங்கள் பிரெயின் எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணோம், நம்ம இந்த ½ an hour ஒரு கேஸ் பேஸ்டு சினாரியோ பார்த்துடக்கூடாது அப்படின்னு ப்ராசஸ் பண்ணோம். இப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 கேஸ் பேஸ்டு பார்த்துட்டிங்கன்னா கூட ஆடிட்க்கு அடுத்த ஒரு 30 நாளில் டைம் இருக்குல்ல, அதில் ஒரு 60 கேஸ் பேஸ்டை பார்த்துடலாம். அப்போ எப்படி தான் நீங்கள் MCQ கவர் பண்ணிடலாம். அப்போ MCQ கவர் பண்ணாலே அப்பாட 30 மார்க்ஸ் வந்துருன்ற தைரியம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸ் ஒரு 400 questions இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸ் ஒரு 200 நீங்கள் படித்தா கூட போதும். ஒரு 200 questions நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் அவுட் ஆஃப் 20 questions ஒரு 10 questions நீங்கள் சூப்பராக அட்டன் பண்ணலாம். மிச்சம் இருக்க 10 questions ஏனோ தானோன்னு லைட்டாக அட்டன் பண்ணலாம். அப்போ இதுலேருந்து டெஃபினட்டாக உங்களுக்கு 20 மார்க்ஸ் வரும். இது ஏனோ தானோன்னு அட்டன் பண்ணுறீங்களே, அதுலேருந்து ஒரு 10 மார்க் அது வரும். ஸோ இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 30 மார்க்கு, MCQவில் ஒரு 30 மார்க், 60 மார்க் வருங்கிற தைரியம் வந்துட்டாலே அப்போ பிரெயின் பேனிக் ஆகாது, ஃப்ரீஸ் ஆகாது, ஃப்ளைட் மோடுக்கு போகாது, ஓடி போகாது, எதுவுமே பண்ணாது. அரை மணி நேரம் டைம் கிடச்சா கூட ஒரு MCQ எடுத்து முடிக்கணும்னு ட்ரை பண்ணும். ஸோ பிரெயினுக்கு விஷயங்களை சிம்பிளிஃபை பண்ணி கொடுங்க, அது உங்களுக்காக சூப்பராக ஒத்துழைக்கும், செம்மையாக படிக்கும். ஸோ Jan 26ல் சூப்பராக பாஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த கண்டென்ட்டை. ஸோ தட் அவங்களோட பிரெயினும் ஃப்ரீஸ் ஆகாமல் ஒர்க் ஆகணும்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஓகே, அந்த நல்ல விஷயத்தை நீங்கள் பண்ணதாக இருக்கட்டும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹேவ் அ நைஸ் டே. பை.